ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து நம் இதயத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். நான் சில வாரமாக சொல்கிறேன், மனம் பற்றி, மகிழ்ச்சியை வச்சு, அமைதியை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம நிறைய பேர் பார்க்குறேன், சொக்கலையும் இவங்கெல்லாம் என்னை டென்ஷன் பண்ணிடுறாங்க, என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ணுவது? முக்கியமானது டெய்லி நடக்கிறது. நீங்கள் எவருமே மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது, மற்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க மகிழ்ச்சியை நீங்கள் வாங்க வேண்டும் நினைக்கும் பொழுது, அது கிடைக்காமல் போகும்பொழுது உங்கள் மகிழ்ச்சியை இழக்கின்றீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியை மற்றவர் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்கும் இடத்தில் இருந்தால் அதுதான் உங்களுடைய வலிமை, உங்கள் சக்தி. ஏன் நிறைய பேர் மகிழ்ச்சியை கொடுக்கலன்னா, எப்போ கொடுப்போம்? அவங்ககிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். அவங்ககிட்ட மகிழ்ச்சி என்று ஒன்று இல்லாவிட்டால் அவங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் மகிழ்ச்சியை கொடுங்க, மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பெற்றதை அட்லீஸ்ட் அவங்க கொடுப்பாங்க. தவிர மகிழ்ச்சி யார் முதல்ல கொடுக்கணும்னு போட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கும் இடத்திலிருந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் உங்களிடம் சென்ற மகிழ்ச்சி 100க்கு 100 உங்களை அடையுமே தவிர, யார் முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்க பார்த்துக்கலான்னு சொல்லி அதில் போட்டி போட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை துன்பமாக ஆக்கி கொள்ளாதீர்கள். ஒன்று. ரெண்டாவது, எது இருந்தாலும் நீங்கள் கேஷுவலாக எடுத்துக்க கற்றுங்க. அந்த கேஷுவலாக எடுக்கிற பழக்கம் வரவில்லை, சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற பக்குவம் இல்லைவென்றால் உங்களை அழுத்திவிடும். உதாரணமாக சொல்கிறேன், இந்த ஆம்புலன்ஸ் பாருங்களேன். நீங்கள் கேஷுவலாக எடுக்கிற சக்தி இழந்தால் இந்த ஆம்புலன்ஸில் நீங்கள் கேஷுவாலிட்டிக்கு போவதை தடுக்க முடியாது. ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ அதான் அடிக்கடி சொல்லுவேன். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா மிக முக்கியமானது, தாமரை இலையில் இருக்கின்ற தண்ணீர் மாதிரி. இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணீரை தாங்குவது தாமரை இலை, ஆனால் ரெண்டுமே அட்டாச்சாகவே இருக்காது. அதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் என்று பெயர். அந்த நிலையில் இருந்தால் உங்களை எந்த சக்தியும் அழிக்காது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் திருமணமாகி வெளிநாடுக்கு போகிறான். அது பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். அந்த பிரிவை தாங்க முடியாமல் ஏர்போர்ட்லேயே அழகிறாங்க. அழலாம், நான் கூட அழுதேன் என் பையன் போகும்பொழுது ஒரு நாள். அதுக்கப்புறம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். அழுவது என்பது உங்களுடைய வெளிப்பாடு, அது ஒரு சக்தி, அது ஒரு இடத்துல நல்லது. ஆனால் வெளிநாடு போயிட்ட பிறகு அழுதுகிட்டே இருந்தீங்க வச்சிங்க, விடாத. அந்த பிரிவை தாங்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு ப்ரெஷரோ ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக் வருவதை கட்டாயம் தவிர்க்க முடியாது. சமீபத்தில் ஒரு நண்பருக்கு நடந்த ஒரு நோயாளிக்கு பையனை அமெரிக்கா அனுப்பிச்சாங்க. ஒரு வாரத்தில் ஹார்ட் அட்டாக் இந்த அம்மாவுக்கு வந்தது. அந்த பையன் வேலையை விட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி தவிக்கிறான். யாருக்கு? பையன். ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மகனோ மகளோ உங்களிடம் பிரிந்து செல்லும் பொழுதுதான் அவர்கள் முன்னேற முடியுமே தவிர, உங்களுடனே இருந்தார்கள் என்றால் அவர்கள் முன்னேற்றத்திற்கு விரோதி, எதிரி நீங்களாக ஆகிவிடக்கூடாது. பிரிவு ஒன்று தான் ஒருவரை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அந்த பிரிவை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அமெரிக்காவுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் பையனை வளர்த்துட்ட பிறகு, நிலைக்கு கொண்டு வந்த பிறகு, லட்சத்தில் ஒருவன் தான் 10 லட்சத்தில் ஒருவன் போக முடியும் பொழுது, அமெரிக்காவில் எந்த இதுவாக இருக்கட்டும் அதை ரசிக்க வேண்டுமே தவிர, எதெல்லாம் ரொம்ப அட்டாச்ட் ஆகிறீங்களோ அந்த பிரிவு உங்களை கொன்றுவிடும். அதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். தாமரை இலையில் இருக்கின்ற நீங்கள் ஒரு தண்ணீராக மாறிவிட வேண்டும். அதை முந்தி சொன்னேன்ல, கொஞ்ச நாளுக்கு முந்தி ஒரே ஒரு பையன் திருமணம் ஆகினது. அப்பா அம்மா ஒரு வீட்டில் வச்சுருக்கான், அனெக்ஸ் வீட்டிலே பக்கத்தில் இருக்கிறான். அந்த பிரிவு கூட அந்த அம்மாவுக்கு தாங்க முடியவில்லை.
அதெல்லாம் கூடாது. எப்பொழுதும் எனக்கு கூட ஒரே பையன் ஆனந்த், அவர் அமெரிக்காவில் இருக்கார் இப்போ 20 வருஷமாக. அந்த பிரிவை இன்று வரை நான் ஒரு நிமிடம் வருத்தப்பட்டதில்லை, அவனும் வருத்தப்படக்கூடாது. நாங்கள் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்து கொள்கிறோம். இப்போ தான் எல்லாம் பேசலாம், ஃபோன் எல்லாம் ஃப்ரீ, ஸ்கைப்பில் எல்லாமே இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தைகள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் அந்த குழந்தைங்களுக்கு விரோதி, எதிரி, நீங்கள் சுயநலக்காரர்களாக மாறிவிடக்கூடாது. அதான் அடிக்கடி கேட்பேன். ஒரு மீட்டிங்கில் பேசும்போது ஒரு மாணவர் எழுந்து நின்று கேட்டார், டாக்டர் சொக்கலிங்கம், ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் சினிமா தியேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஸ்லைடை பாருங்கள். சினிமா தியேட்டர்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்னா உள்ளே போனவுடனே டிக்கெட் கொடுத்துட்றாங்களா? நகைச்சுவைக்காக பண்ணேன். ஆனால் இது நகைச்சுவையை தவிர அனைத்தும் நன்கு வாழ்வதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் சேர்ந்து சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த கருத்துக்கு நீங்கள் பயனடைந்து, சொக்கலிங்கம் மட்டும் டாக்டர் அல்ல, இங்கே பார்க்கின்ற, கேட்கின்ற, கடைப்பிடிக்கின்ற நேயர்கள் அனைவருமே டாக்டராக, மருத்துவராக மாறி உங்களை காப்பாற்றி கொண்டு உங்களை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் சக்தியாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளும் அறிவுரையும் கூட. நம் வாழும் சமூகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இருப்பினும் அந்த பிரச்சனைகளை மீறியும் நம் வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில் பொதுவாக இளைஞர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்பது, இளைஞர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லது சமூக அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய சமூகத்தினுடைய அரசியல், பண்பாட்டு, கலாச்சார நிகழ்வுகளோடு தொடர்பற்றவர்களாக இருக்கிறார்கள், வெற்று கேளிக்கைகளில் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபடக்கூடியவர்கள், சமூக வலைத்தளங்களில் பயனற்ற வகையில் நீண்ட நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் தான் நம்முடைய இளைஞர்களை பற்றிய ஒரு பொதுவான சித்திரம் தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது. சில வேளைகளில் அந்த சித்திரம் உண்மை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு இருந்தாலும் கூட அது உண்மைதானா என்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த இளைஞர்களை பற்றிய இந்த சித்திரத்தை தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருந்தது. ஜல்லிக்கட்டு நடத்துவது தமிழர்களுடைய உரிமை, அது எங்கள் பண்பாட்டு உரிமை, அது எங்களுடைய பண்பாட்டு அடையாளம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களின் மூலமாக திடீரென சில தினங்களுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்த அந்த காட்சியை கண்டோம். அதைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகளினுடைய அவலநிலை குறித்து, அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டமும் அன்றே நடந்தது. அதிலும் பெருவாரியான இளைஞர்கள் பங்கெடுத்தார்கள். இந்த திடீர் எழுச்சியை பார்க்கிற போது நமக்குள்ள அடிப்படையில் ஆயிரம் கேள்விகள் எழுகின்றன. உண்மையிலேயே நம்முடைய இளைஞர்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் அவர்களுடைய அக்கறையை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி பார்க்கிற போது நம்முடைய இளைஞர்கள் தொடர்பாக பல்வேறு நினைவுகள் எனக்கு மேலிடுகின்றன. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி அதோடு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கே வழிகோலியவர்கள் இளைஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இளைஞர்களுடைய இந்த எழுச்சி என்பது பல்வேறு சமயங்களில் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. அது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நடத்திய ஒரு போராட்டமாக இருக்கலாம், அல்லது சில இடங்களில் மதுவுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களாக இருக்கலாம். அங்கெல்லாம் இளைஞர்கள் பெருமளவிற்கு பங்கெடுத்திருக்கிறார்கள். சில ஊழல் எதிர்ப்பு போராட்ட இயக்கங்களோடு கூட தங்களை அவர்கள் பிணைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கடைசியாக 2005ஆம் ஆண்டு டிசம்பரில் சென்னையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கின் போது அந்த அரசு தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்யாமல் ஒதுங்கி இருந்தபோது அல்லது செயலற்ற நிலையில் இருந்தபோது நம்முடைய இளைஞர்கள் மனமுவந்து தெருவுக்கு இறங்கி வந்து மக்களை காப்பாற்றுகிற பணியில், நிவாரணப் பணிகளில் அல்லது ஒரு விதமான ஒரு மறுகட்டுமான பணிகளில் தீவிரமாக அவர்கள் ஈடுபட்டதை நாம் மறக்க முடியாது. தேசமே இந்த இளைஞர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை கண்டு மிகவும் வியந்தது, ஆச்சரியப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இப்போது இந்த பண்பாட்டு உரிமைக்காக, ஜல்லிக்கட்டு தொடர்பான இந்த உரிமைக்காக இப்படி இளைஞர்கள் கிளர்ந்தெழக்கூடிய இந்த காட்சி என்பது
உண்மையில் நம்முடைய இளைஞர்களிடம் பண்பாட்டு உணர்வுகள் அடியோடு அற்றுப்போய்விடவில்லை. அவர்கள் முற்றாக வேர்களற்றவர்களாக அல்லது மரபுகளற்றவர்களாக மாறிவிடவில்லை என்கிற உணர்வை தந்தது. சென்னையில் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம் என்று மாணவர்களெல்லாம் கூட கல்லூரி வகுப்புகளை எல்லாம் புறக்கணித்த நாம் காட்சியை கண்டோம். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தடையை மீறி நீங்கள் தடை நீக்கப்படாவிட்டால் தடையை மீறி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று மாணவர்கள் முழங்கிய அந்த காட்சியையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. இது எல்லாமே நமக்கு எதை காட்டுகிறது? நிச்சயமாக இளைஞர்கள் அவர்களுடைய உணர்வில் பண்பாட்டு உணர்வு இருக்கிறது, அரசியல் உணர்வு இருக்கிறது, எதிர்ப்பு குணம் இருக்கிறது. ஆனால் அது ஒருங்கிணைக்கப்படாத நிலையில் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுகிற போது தானாக வெடித்து கிளம்புகிறது, பின்னர் அது அடங்கி விடுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் உண்மையிலேயே இளைஞர்கள் தொடர்பாக அவநம்பிக்கை கொள்வதற்கு பதில் நாம் தொடர்ந்து அவர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும், அவர்களை எதிர்ப்பு குணமிக்கவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களிடம் உறைந்திருக்கக்கூடிய அந்த சமூக கோபம், அந்த சமூக உணர்வை வெளிக்கொணர வேண்டும். இது இயக்கங்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய வேறு பல விஷயங்கள் இருக்கின்றன. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு தமிழர்களுடைய உரிமை என்பது பல்வேறு விதங்களில் பறிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அது நீங்கள் மருத்துவ படிப்பில் நுழைவுத் தேர்வை கொண்டு வருகிற ஒரு விஷயமாக இருக்கலாம். பொறியியல் படிப்புகளுக்கு கூட நுழைவுத் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்கிற மத்திய அரசினுடைய எண்ணமாக இருக்கலாம். இன்னும் பல விஷயங்களில் சமூக நீதிக்கு எதிரான, இடஒதுக்கீட்டிற்கு எதிரான விஷயங்களில் எல்லாம் கூட இன்றைக்கு மத்திய அரசு தமிழர்களுடைய நலன்களுக்கு எதிரான பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு உச்சக்கட்டமான ஒரு வடிவமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஒரு பண்பாட்டு உரிமைகளின் மீதான தாக்குதல், அது மொழி ரீதியாக, இட ரீதியாக, நம்முடைய விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பாக, இப்படி எல்லா விதங்களிலும் அவர்கள் தங்களுடைய தலையீட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த விஷயத்தில் என்ன செய்யப்போகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நிச்சயமாக நண்பர்களே, நம்முடைய இளைஞர்கள் கையில் தான் அது இருக்கிறது. ஏனென்றால் இளைஞர்கள் என்பவர்கள் ஒரு பொது சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இடையறாது போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தெலுங்கானா மாநிலம் தனியாக பிரிந்ததில் மாணவர்களுடைய பங்கு, மாணவர்களுடைய போராட்டம் தான் பிரதானமானது. முக்கியமாக ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான போராட்டங்களை இடைவிடாமல் நடத்தினார்கள். தங்களுடைய இன்னுயிரை கூட அவர்கள் அதற்காக ஈந்த அந்த காட்சியை நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கிற போது இளைஞர்களுடைய அந்த எழுச்சி தான் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தனி மாநிலமே உருவாவதற்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்று கேட்டால், இளைஞர்கள் அவர்களுடைய போராட்டத்தை ஒழுங்காக ஒருங்கிணைத்தால் அவர்கள் பின்வாங்கி செல்ல மாட்டார்கள். தங்களுடைய நோக்கங்கள் வெற்றி பெறுகிற வரை அவர்கள் உறுதியுடன் நின்று போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமூக மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக, ஏணியாக அவர்கள் இருப்பார்கள் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி பார்க்கிற போது நம்முடைய மாணவர் போராட்டங்கள் என்பது முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டங்களாக நடக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பல சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் உருவாகக்கூடிய அந்த ஒன்று சேரல்கள், அந்த ஒன்று திரட்டல்கள் என்பது அது ஒரு முறையான அரசியல் வழிபட்டதாக இல்லாததன் காரணமாக, கோட்பாடு வழிபட்டதாக இல்லாததன் காரணமாக பல சமயங்களில் நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் நீர்க்குமிழிகளைப் போல அந்த போராட்டங்கள் மறைந்து விடுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் எத்தகைய ஒரு அரசியல் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் கூட பல இளைஞர்கள் இதுபோன்ற எதிர்கருத்துக்களை வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அரசியல் போராட்ட வழிமுறைகள் என்பது இளைஞர்களிடம் போய் சேர வேண்டும். அப்படி சேருகிற போதுதான் அவர்களுடைய கோபத்திற்கு, அவருடைய போராட்டங்களுக்கு அர்த்தம் இருக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு இளைஞர்களிடம் காணப்பட்ட அந்த எழுச்சி என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டு வேர்களை தேடிச் செல்லக்கூடிய ஒரு எழுச்சியாக அது மாற வேண்டும். அது ஜல்லிக்கட்டோடு நின்றுவிடக்கூடாது. என்று கேட்டால், நம்முடைய பாரம்பரியமான அத்தனை விஷயங்களையும் நாம் இழந்துவிட்டோம். நம்முடைய பாரம்பரிய தொழில்களை இழந்துவிட்டோம். உண்மையில் நாம் ஜல்லிக்கட்டுக்காக சிந்திப்பது என்பது வெறுமனே ஜல்லிக்கட்டை பற்றியதல்ல. மாறாக ஜல்லிக்கட்டு என்பது வேளாண்மையோடு தொடர்புடையது. அப்படி இருக்கிற போது நம்முடைய வேளாண்மையினுடைய நிலை, அதை எப்படி நாம் மீட்பது, எப்படி விவசாயிகளை பாதுகாப்பது, அவர்களோடு எப்படி நாம் சேர்ந்து நிற்பது என்கிற ஒரு உணர்வை எல்லாம் இளைஞர்களிடம் ஏற்படுத்துவது மிக மிக முக்கியம். அதே போலத்தான் நம்முடைய பாரம்பரிய தொழில்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நம்முடைய பாரம்பரியமா என்றால் நிச்சயமாக இல்லை.
எத்தனையோ பாரம்பரியமிக்க நம்முடைய தொழில்களை எல்லாம் நாம் இழந்து நிற்கிறோம். அப்படி பார்க்கிற போது நம்முடைய பாரம்பரிய தொழில்களுடைய இழப்பு, பண்பாட்டில் நாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிதைவு, நம்முடைய பாரம்பரியமான பல்வேறு விஷயங்களை நாம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நாம் தாண்டி வந்து விட்ட ஒரு நிலை, இதை பற்றியெல்லாம் இளைஞர்களிடம் பேச வேண்டும். அதாவது பழையனவற்றில் எதெல்லாம் நாகரிக சமூகத்திற்கு ஒவ்வாததோ அல்லது மனிதாபிமான மதிப்பீடுகளுக்கு ஒவ்வாததோ அவற்றை விளக்கி, அதே சமயம் பண்பாட்டில் இருக்கக்கூடிய உயரிய கூறுகளை, உயரிய தன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது நாம் ஒரே சமயத்தில் நவீனமான மனிதர்களாகவும் மரபு சார்ந்த மனிதர்களாகவும் இருக்க முடியும். மாறாக நம்முடைய மரபுகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு நவீனத்துவர்களாக இருப்பதோ அல்லது நவீனத்துவம் என்றாலே என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க மரபு சார்ந்த மனிதர்களாக இருப்பதோ இரண்டுமே ஆபத்தானது. இளைஞர்கள் இன்றைக்கு புதிய சக்திகளாக உருவெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் புதிய மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு மதுக்கூர் ராமலிங்கம். தை முதல் நாள், தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, பொங்கல் பண்டிகை இதெல்லாம் கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்படின்னு சொல்ல வரும்போது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஜல்லிக்கட்டு ஒரு முக்கியமான இடம் வகிக்குது. பல ஆண்டு காலமாக இதெல்லாம் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஏறு தழுவுதல் அப்படின்னு சொன்னாலும் 2014 அப்புறம் தடை விதிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதுன்ற கேள்விக்குறியோடையே போயிட்டுருக்கு. உண்மையிலேயே என்ன பிரச்சனை அங்கே, அதுக்கான தீர்ப்பு எப்படி வரும்ன்றத ஒரு எதிர்நோக்கி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பத்திரிகையாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பத்திரிகையாளர் சொல்லும்போது இப்போ தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கோம். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இதை தமிழ் புத்தாண்டாக அறிவித்து அதுக்கான விடுமுறை அறிவிச்சிருக்காரு. தமிழ் புத்தாண்டு, தை முதல் நாள், அறுவடை திருநாள் இப்படிலாம் நிறைய நம்ம சொன்னாலும் இதில் பல விழாக்கள் இருந்தாலும் முக்கியமான விஷயம் உழவு தொழில் சார்ந்த எல்லாத்தையும் வணங்கக்கூடிய ஒரு திருவிழாவாக தான் இதை நடக்கிறத பார்க்குறோம். அப்போ அப்படி அறுவடை திருநாள், உழவர்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் மாடுகளும் எருதுகளும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுக்குது. நம்மளோட வீர விளையாட்டுன்னு நம்ம சொல்லும்போது ஏறு தழுவுதல் காலமாக நம்ம விளையாடிட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு. இன்னைக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. 2014 அப்புறம் இதற்கான அனுமதி இல்லைன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பல முறை இதுக்கான போராட்டங்கள், ஒவ்வொரு முறையும் நம்ம நீதிமன்றத்தை அணுகும் போதும் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்விக்குறியோடையவே நம்ம தாண்டி வந்திருக்கோம். இப்பயும் அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். எதனால இப்படி ஒரு தடை ஏற்பட்டுச்சு? இந்த தடைக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? இன்னைக்கும் வந்து அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எருதுகளை வந்து காட்சிப்படுத்த ஒரு பட்டியலில் சேர்த்ததுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனை என்ன, இதற்கான தீர்வுனா எங்க நம்மளுக்கு கிடைக்கும், அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டாவது இருக்கா இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு சார். முதல்ல நம்ம அந்த தமிழ் திருநாள், பொங்கல் திருநாளோட சிறப்புகள் பற்றி பேசுவோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண காரியத்தோடு தான் தமிழர்கள் ஒன்னொன்னுத்தையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தை திருநாள், பொங்கல் பண்டிகையோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். உலகம் முழுவதும் அறுவடை துவங்குவதை கொண்டாடுகிற வழக்கம் உலகம் முழுவதும் இருக்கு. இதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் நாகரிகம், தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து இந்த உழவு, அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும், அதன் பிறகுதான் அறுவடையை துவங்குவது வழக்கம். இது காலங்காலமாக நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வு முறையே இயற்கையோடு இயைந்த வாழ்வு முறை தான். சிலப்பதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடலை, ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படின்னா கடவுள் வாழ்த்தையை இளங்கோடிகள் துவக்குகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் என்பது ஒரு புராணத்தையோடு, இப்போ தீபாவளி போன்ற பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா புராண கதைகளின் அடிப்படையில், இப்போ தீபாவளி கொண்டாடுற பார்த்து ஏன் கொண்டாடுறன்னு கேட்டால் ஒன்றும் காரணம் தெரியாது. ஆனால் பொங்கல் கொண்டாடுற எல்லாருமே உழவு திருநாள், தமிழர் திருநாள், தமிழருடைய பண்பாட்டு திருநாள். இப்போ தீபாவளி என்பது ஒரு நாள் தான். ஆனால் பொங்கல்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் போகி என்று ஒரு இப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற தொல்காப்பிய சூத்திரத்திற்கு ஏற்ப வீடுகளை பொலிவுபடுத்துகிறோம். இரண்டாவது நாள் சூரியனை வழிபடுவதற்காக அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு நனித்தக்க நாகரிகம் என்கிற வகையில் இந்த காலம் முழுவதும் தன்னோடு சேர்ந்து உழைத்த கால்நடை செல்வங்களை கொண்டாடுவதற்காக மாட்டுப்பொங்கல் அப்படின்னு வைத்திருக்கோம். மூன்றாவது நாள் காணும் பொங்கல், உறவினர்களை எல்லாம் சென்று இப்படி ஒரு வழக்கம் என்பது உலகத்தினுடைய பிற நாகரிகங்களில் இருக்குமா என்று தெரியவில்லை. ஒரு 3-4 நாட்கள் திருவிழாவாக தமிழர்கள் இந்த விழாவை பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் கொண்டாடி வந்திருக்கிறோம். இது உழவோடு, நம்முடைய வாழ்க்கையோடு, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையின் வெளிப்பாடு தான் இந்த பொங்கல் திருநாள்.
அதில் கூடுதலாக தமிழர்களுடைய புத்தாண்டு என்று தை என்று சரியாக பொருந்துகிறது. அந்த அடிப்படையிலும் நம்ம வந்து இது காலங்காலமாக கொண்டாடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு என்ன ஒரு கடுமைன்னா, இதுவரை தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு நமக்கெல்லாம் சோறு போடுகிற விவசாயிகள் பல்வேறு வழிகளில் இறந்து போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உழவர் திருநாளை நாம் கொண்டாட போகிற அந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு 150 இதுக்கு என்ன ஒரு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்குன்னா, இது வறட்சி வந்து தமிழகத்தை இயற்கை வந்து பாதிச்சிருக்கு. காவிரி பிரச்சனையினால் டெல்டா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை ரெண்டுமே பொய்த்து போயிருக்கு. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் பயிர்கள் கருகியதை பார்த்து விவசாயிகள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். சிலர் இயற்கையாக மாரடைத்து இருந்திருக்கார்கள். நம்முடைய அதிமுக அரசு எப்படி அணுகுதுன்னா, அவங்க வந்து சாதிக்கிறாங்க, இல்லவே இல்லை, வறட்சி இருக்குங்கிறது உண்மை. நீண்ட ஒரு முடிவுக்கு பிறகு தான் இவங்க ஆய்வுக்கே போனாங்க. இவங்க ஆய்வுக்கு அமைச்சர்கள் போனதோட போகாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட, ஏன்னா போயிட்டு வந்து அப்படியெல்லாம் யாரும் வறட்சியால் சாகலை, இயற்கையாக செத்துட்டாங்க. அதில் ஒரு மத்திய அமைச்சர் அவங்களாம் காதல் தோல்வியில் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்க 50 வயது 60 வயது. இது வந்து இறந்து போனவங்களே கேலி செய்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த நல்ல நாளில் வந்து உழவர்கள் வந்து கொண்டாடினாலும் அவங்கள வந்து நம்ம ஒரு கடினமாக நினைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். நீங்கள் முதல்ல சொன்னது போல் இந்த பொங்கல் பண்டிகை என்பது பார்த்திங்கன்னா, நம்முடைய வீடுகளை நம்ம அலங்கரிக்கிறோம், பழையனை கழிச்சிட்டு இந்த போகி பண்டிகை அன்றைக்கி அதை செய்கிறோம். அடுத்த நாள் வந்து இயற்கையோடு இயைந்த முறையில் வாசலில் மண்பானை வச்சு பொங்கல் இடுறோம். அதில் பார்த்திங்கன்னா செயற்கையாக வாங்குகிற பொருளை எதுவுமே இருக்காது. இயற்கை விளைவித்த மஞ்சள், இஞ்சி, கரும்பு, அது இப்போ பானை கூட புதிதாக செய்யப்பட்ட பானை, புத்தரிசி, இது வந்து அப்படி ஒரு இயற்கையோடு இயைந்து மக்கள் வாழ்வியலோடு இணைந்த ஒரு திருநாள் நம்முடைய பொங்கல் திருநாள் என்பது. அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய வரலாற்றை கொஞ்சம் கூட மதிக்காமல் இவர்கள் செய்து கொண்டிருப்பது உண்மையிலே வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது. இருந்தாலும் மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, இதில் வந்து இளைஞர்கள் கூட ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையில் நடத்தியிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் தொடர்ச்சியாக போராட்டம் பல்வேறு கட்சிகள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதில் இது வந்து பொங்கல் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னையிலேயே கூட இளைஞர்கள் போராடுவது என்பதும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பது என்பதும் ஒரு ஆறுதல் அளிப்பதாக, நம்முடைய அடையாளத்தை அவ்வளவு எளிதாக இவர்கள் அரசாணைகள் மூலமாக அழித்துவிட முடியாது என்கிற நம்பிக்கையை இது தருகிறதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போது கிராமப்புறங்கள்லாம் இந்த ஏரி தழுவுதல், ஜல்லிக்கட்டு, இந்த பந்தயங்கள்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் நகர்ப்புறங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே பார்க்காதவங்க மத்தியில் கூட ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். இதுக்கு ஆதரித்து அடையாளங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு நம்ம பேசும்போது இதில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பற்றி பின்னாடி பேசலாம். ஜல்லிக்கட்டோட சிறப்புகள், இதோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். எப்போலேருந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக நடந்துட்டுருக்கு, அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் திருக்குறளில் கூட மாடு அல்ல மற்றவையவை அப்படின்னு, அதாவது நம்ம வந்து செல்வத்தையே மாடு அப்படி தான் குடிச்சிருக்கோம். ஒருத்தருடைய எவ்வளோ பெரிய செல்வாக்கானவர், எவ்வளோ செல்வருங்கிறது எப்படி நம்ம தீர்மானித்தோம்னா, அவற்றை எத்தனை மாடுகள், ஆடு மாடு எவ்வளவு இருக்கோ அதை வச்சு தான் வந்து, அதனால தான் செல்வம் என்கிற பொருளில் தான் திருவள்ளுவர் கூட மாடு அல்ல மற்றையவை, அது தவிர வேறு செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு காலத்தில் நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான். ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்குறதா இருந்தால் கூட நேராக போய் மாப்பிள்ளையை பார்க்க மாட்டாங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு எவ்வளோ பெரிய குப்பை இருக்குது, எவ்வளோ பெரிய வைக்கோல் போடு இருக்குது, அந்த அளவுக்கு மாடு இருக்குது, அப்போ இந்த பொண்ணை வச்சு நல்லா பிழைச்சிக்குவான் அப்படின்னு நம்பி தான் கொடுத்தாங்க. இப்போ அப்படி போய் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் போய் எங்கே வைக்க இருக்குது, குப்பை இருக்குன்னு பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட மாடு என்பது செல்வத்தினுடைய அடையாளமாக, நம்முடைய பழைய சங்க இலக்கியம்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம குழு வாழ்க்கையாக வாழ்ந்த பொழுது இந்த ஆணிரை கவர்தல், அதை போய் அந்த மசு மீட்டு வர்றது, இப்படி வந்து ஒரு தோழனாக நம்முடைய வாழ்வின் தவிர்க்க முடியாத பகுதியாக இந்த ஆடுகள், மாடுகள், கால்நடை செல்வங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. இவங்க சொல்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய நாகரிகத்தினுடைய வரலாற்று காலந்தொட்டே இருக்குது. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. சிந்து சமவெளியில் எடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்களில் ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு இளைஞன் ஒருவன், வீரன் ஒருவன் ஒரு காளையின் கொம்பை பிடித்து அடக்குவது போல ஒரு சித்திரம் என்பது சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே, மொஹஞ்சதாரோ ஹரப்பாவிலேயே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் தமிழினுடைய தொன்மையான இலக்கியங்களை ஒன்று கலித்தொகை. அதில் 103வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டில் எல்லா மாடையும் அவுத்து விட மாட்டாங்க. இவங்க ஜல்லிக்கட்டை பார்க்காதவங்க தான் இப்போ பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் நல்ல வலுவான அதற்கென்றே வளர்க்கப்பட்ட காளைகள் தான் அவிழ்த்து விடப்படும். அதுபோல் எல்லாரும் போய் ஜல்லிக்கட்டில் நம்ம மாடு பிடிக்கவும் முடியாது. அதற்கென்றே பிரத்யேகமான பயிற்சி பெற்ற இளைஞர்களும் பயிற்சி பெற்ற காளைகளும் மோதுகிற ஒரு அற்புதமான விளையாட்டுக்களம் தான் ஜல்லிக்கட்டு என்பது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கலித்தொகையில் அதற்கான இருக்குது.
நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வெள்ளையத்தேவனை வந்து வெள்ளையம்மாள் வந்து கைப்பிடிப்பது கூட வெள்ளையம்மாள் வளர்க்கிற காளையை யார் வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த காளையை அவரை வெள்ளையம்மா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு காலத்தில் வீரத்தின் அடையாளமாக இந்த ஜல்லிக்கட்டு என்பது கருதப்பட்டிருக்கு. ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறு கொள்ளுதல் அப்படி இல்லை, ஏறு தழுவுதல் அது ஒரு விளையாட்டு, ஒரு பொழுதுபோக்கு. அதை நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் நடக்கும், பாலமேட்டில் நடக்கும், அவனியாபுரத்தில் நடக்கும். இது வந்து ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுங்கிறது வேறு. மஞ்சு விரட்டுன்னு ஒன்று பல இடங்களில் நடக்கும். அது என்னென்னா இந்த மாடுகளை ஓட விட்டு அதோடு ஓடி விளையாடுவது. நீங்கள் ஒரு தோழனா நினைக்கிறான் தன்னுடைய சேர்ந்து உழைத்த அந்த மாடுகளை எல்லாம். நீங்கள் இன்னொன்று ஜல்லிக்கட்டு பார்க்காதவங்களுக்கு வந்து பல பிரச்சனை இருக்குதுல. முதலாக வாடி வாசலில் தான் அந்த காளைகளை திறந்து விடுவாங்க. அலங்காநல்லூரில் நான் பார்த்துருக்கேன். முதல்ல வந்து அந்த கோயில் அந்த ஊராரால் வளர்க்கப்படுகிற காளையை தான் முதல்ல அவுத்து விடுவாங்க. அது யாருமே பிடிக்க மாட்டாங்க. இன்னொன்று இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் அன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு போர்டு பார்த்தேன். நம்ம வழக்கமாக பிராய்லர் கோழிகள் முட்டைகள்லாம் வந்த பிறகு நாட்டுக்கோழி கிடைக்கும், நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த ஊரில் என்ன போட்டிருக்காங்கன்னா நாட்டு மாட்டு பால் கிடைக்கும்னு ஒரு வரியை நான் கடையில் பார்த்தேன். என்னையான்னு விசாரித்தா இது வந்து ஜெர்சி போன்ற மேல்நாட்டு பசுக்களுடைய இல்லை, நம்ம ஊர் புள்ள தின்னு வளர்ந்த நம்ம நாட்டு மாடு பால்னு சொல்கிறாங்க. உண்மையோ பொய்யோ, ஆனால் யோசிச்சு பாருங்களேன். இது வந்து ஜெர்சி இன பசுக்கள் வந்த பிறகு நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு கூட மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் மாடு அல்லது ஊர் மாடுங்கிறதெல்லாம் அந்த ஒரு கால்நடை பெருகுவதற்கான இனவிருத்தியோடும் சம்பந்தப்பட்ட ஒன்று. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு அதற்காக காளைகளை வளர்க்கப்படவில்லை என்று சொன்னால் பல பேர் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு நடக்காது என்பதால் கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ நம்முடைய மண்ணோடு சேர்ந்த ஒரு விலங்கு இனமே அழிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து என்பது இருக்குது. இப்போ ஏற்கனவே நமக்கு நகரத்தில் வளர்கிற பிள்ளைகள் பால் எங்கே கிடைக்கும்னா பாக்கெட்டில் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஜல்லிக்கட்டு என்பது கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டுப்புற பாடல்களில் அதற்கான சான்றுகள் இருக்குது. நம்முடைய தமிழனுடைய வரலாறும் இலக்கியமும் எங்கிருந்து துவங்குகிறதோ அங்கிருந்தே இந்த ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, அதுபோல் மாட்டு வண்டி பந்தயம், ரேக்லாரேஷன் நடத்துவாங்க. இதையெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு பொங்கல் பண்டிகையை பட்டாசு இல்லாமல் கூட தீபாவளியை கொண்டாடலாம்? இன்னும் சொல்லப்போனால் சில கிராமங்களில் பறவைகளுக்கு இடையூறாக இருக்கும் என்று பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாடாத கிராமங்கள் இருக்குது. ஆனால் பொங்கல் கொண்டாடாத கிராமங்களே இல்லை. ஏன்னா விவசாயம் தான் நம்முடைய அடிப்படை. அதுதான் தமிழர்களுடைய ஆதித்தொழில், உலகத்தினுடைய ஆதித்தொழிலும் கூட. இப்போ எனவே ஜல்லிக்கட்டு சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து சான்றுகள் கிடைக்கிறது. நம்முடைய பாடல்களில் யார் மாடு பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது உட்பட கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு. பல சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது, நாட்டுப்புற அடையாளங்கள் இதுக்கு இருக்குது. இவ்வளவு நீண்ட ஒரு வழக்கை விசாரிக்கிற பொழுது அதில் சாட்சியங்களை மட்டும் யாரும் விசாரிக்கக்கூடாது. அதனுடைய தொன்மை என்ன அப்படி என்பதையும் இந்த மாண்புமிகு நீதிபதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும்னு பார்க்குற பொழுது நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இதற்கான சான்றுகள் கிடைக்குதுங்கிறது தான் ஒரு புராதனமான ஒரு விளையாட்டு. கண்டிப்பாக சார். இந்த விளையாட்டை பற்றின வரலாறை பற்றி பேசும்போது அந்த காலம் தொட்டே கால்நடைகள் மனிதனோட எந்த அளவு ஒரு ஒரு நண்பனை போல வாழ்ந்துட்டு இருக்குன்றது நமக்கு புரிய வருது. அப்படிப்பட்ட ஒரு கால்நடைகளுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிற ஒரு நாளாக நம்ம கொண்டாடுற இந்த ஒரு காலகட்டத்தில் வழி வழியாக நம்ம ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் நடத்திட்டு இருந்தாலும் 2004க்கு அப்புறமே இந்த பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாயிடுச்சு. அதில் பல விலங்கு அமைப்புகள், அந்த நல அமைப்புகள்லாம் சேர்ந்து இதை வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததுனாலேயோ என்னமோ தெரியல, இந்த பிரச்சனை பெருசாக இருந்தாலும் 2014க்கு அப்புறம் நீதிமன்றம் மூலமாகவே இந்த விளையாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு விளையாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நீதிமன்றம் இது தலையிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு? இன்றைய நிலைப்பாடு என்ன? இதில் மாற்றம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார். ஜல்லிக்கட்டு விளையாட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். இதில் சமீப காலமாக நீங்கள் நம்ம வந்து தமிழர் மரபில் வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறோம். பசுமாடுகளை நம்ம வீட்டில் ரொம்ப பாசத்தோடு வளர்க்குறோம். அது வந்து தெய்வமாக தாய் போல தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னும் சில பேர் வந்து அந்த பசுமாட்டு அரசியலே இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பசு மாமிசத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொலைகள்லாம் கூட தலித்து மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு புறத்தில் இவங்க இதில் மத்திய அமைச்சராக இருக்கிற மேனகா காந்தி கூட ஜல்லிக்கட்டுக்கு எதிர்பார்க்காங்க. ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பசுவினுடைய சிறுநீர் ரொம்ப புனிதமானது, அந்த கோமியத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இனிமேல் நாங்கள் சில மத்திய அரசு அலுவலகங்களில் நம்ம டெட்டால், பினாயில் இதுக்கு பதிலாக நாங்கள் வந்து பசுவினுடைய சிறுநீரை நீங்கள் வந்து கிருமி நாசினியாக பயன்படுத்த வேண்டும். இது வந்து அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் புறம்பான ஒன்று. நீங்கள் ஏறு தழுவுதலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இயற்கையோடு இயைந்த, நீங்கள் சொன்னது போல் நம்மோடு நெருக்கமாக பழகுகிற ஒரு தோழனை போல், ஒரு நண்பனை போல் நம்ம அந்த காளை மாட்டோடு விளையாடுகிறோம்.
ஆனால் இது என்னென்னா நம்ம ஒரு காலத்தை பின்னுக்கு இழுக்கிற ஒரு வேலை. இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சில இந்த நிலவாரியங்கள் மிருகவதை இதெல்லாம் கூட உண்மையிலே எது மிருகவதைன்னு சொன்னால், கிராமங்களில் மாட்டுக்கு லாட் அடிப்பாங்க. அந்த இதில் பின்னால் பாதங்களில் பார்த்தீங்கன்னா இரும்பு வச்சு அடிப்பாங்க. அதை தடை செய்யணும், அது தப்பு. அதுபோல் தார்குச்சி வச்சு குத்துவாங்க, அதெல்லாம் தவறு. அது யார் செய்தாலும் தவறு தான். ஆனால் இந்த ஏறுதழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இவர்கள் போய் தவறான ஒரு வழக்கை, அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்நிய நாடுகளிலிருந்து நம்முடைய இந்தியாவினுடைய இப்போ விதைகளை அழிச்சிட்டாங்க. நம்முடைய ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நெல் வகைகள் நம்முடைய தமிழகத்திலேயே இருந்திருக்கு. அதை பூரா அழிச்சிட்டாங்க, விதைகளை அழிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் விதை இல்லாத, நீ சில பழங்களை பார்க்குற பொழுது இதெல்லாம் விளைவிக்கப்பட்டதா அல்லது ஃபேக்ட்ரியில் கொடுத்து செய்யப்பட்டதா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அது விதை இல்லாதது ரொம்ப ஆரோக்கியமானது, சீட்லெஸ் திராட்சை, சீட்லெஸ் மாதிரின்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்த ஏதோ ஒரு அந்நிய சதி காரணமாக விலங்குகளை குறிவைக்கிறார்களோ, ஏற்கனவே கோழியில் பார்த்தா நாட்டுக்கோழி கிடையாது, அதில் பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து மாடுகளை குறிவைத்து திட்டமிட்டு சில அந்நிய சதியோடு செய்கிறார்களோ. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு இல்லைன்னா காளை என்கிற இனம் இருக்காது. காளை என்கிற இனம் இல்லை என்றால் இவர்களே புனிதமாக சொல்லுகிற பசுவும் இருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு பக்கம். இவங்க தான் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 2006 பிரச்சனை கிளப்பிட்டு தான் 14 உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிட்டு. அதுக்கு என்னன்னா, மத்திய அரசு, அன்றைக்கு இருந்த மத்திய அரசு என்ன செஞ்சாங்கன்னா, காட்சிப்படுத்துகிற விலங்குகளுடைய பட்டியலில் இவங்க இந்த விலங்கு நலவாரியத்தினுடைய ப்ரெஷர் காரணமாக, நிர்பந்தம் காரணமாக காளை மாட்டை கொண்டு போய் அதில் சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இதில் என்னென்னா, இந்த தமிழகத்தில் இருக்கிற பிஜேபி தலைவர்களும் கடந்த ஆண்டு நடந்தே தீரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கடைசி என்ன செஞ்சாங்கன்னா, அரசு ஆணை வெளியிட்டாங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசாணையை ரத்து செய்யக்கூடியது அதிகாரம். நம்ம உட்பட என்ன கேட்டோம் அப்படின்னா, இது அரசாணை போடாதீங்க, அவசர சட்டம் கொண்டு வாங்க, அந்த அவசர சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவாக நிறைவேற்றுங்க, அந்த காட்சிப்படுத்துகிற விலங்குகள் பட்டியலிலிருந்து காளையை நீக்கி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு மசோதா கொண்டு வந்திருந்தால் உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கடந்த ஆண்டு நடைபெறும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அரசாணை கொண்டு வந்து அதையே பெரிய வெற்றியாக சொல்லி கடைசியாக பார்த்தா தடை விதிச்சிருச்சு. கடந்த ஆண்டு மிகப்பெரிய சோக பொங்கலாக மாற்றிவிட்டது. இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா பொங்கல் வாசலுக்கு முன்னால் நிற்கிது, இன்னமும் எந்த உருப்படியான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் இவங்க ஐயா பொன்னார் அவர்கள், பிஜேபி தலைவர் தமிழிசை அவர்கள் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்தே தீரும்னு. ஆனால் உச்சநீதிமன்றம் விசாரிக்கிற அந்த துணியை பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் தமிழர்கள் காளை மாட்டை விரட்டி விட்டு பிடிக்கிறீங்க, நீங்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடுங்க, வீடியோ கேம்ஸில் அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே காட்சிப்படுத்துகிற விலங்குகள் பட்டியலிருந்து காளை மாட்டை எடுத்து விட்டுட்டு நீங்கள் துப்பாக்கியால் சுடுற மாதிரி இருந்தால் என்ன ஆய்வுகள் என்ன சொல்லுது, இந்த வீடியோ கேம்ஸ் விளையாட்டினால இளைஞர்கள், குறிப்பாக பள்ளி குழந்தைகளுடைய மத்தியில் ஒரு வன்மமும் வக்கிரமும் வளர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொலை வெறித்தனம் வருது. ஆனால் இது இயற்கையோடு நேராக விளையாடுற விளையாட்டை விட்டுவிட்டு இவங்க எல்லாம் வீடியோ கேம்ஸ். இன்னொரு கூட கேட்டிருக்கிறாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கிறாரு, ஏன் தமிழர்கள் காளை மாட்டை ஓட விட்டு வரீங்க, சிங்கத்தை ஓட விட்டு பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு கூட ஒரு அந்த அவங்க விசாரிக்கிற துணியிலேயே இதுக்கு தமிழர்களுக்கு, இந்த பண்பாட்டுக்கு, இந்த நாகரிகத்திற்கு, இந்த வீரத்திற்கு ஒரு நியாயம் கிடைக்காது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு காலத்தில் காடுகளை அழித்து நாடுகளை உருவாக்கியவன் தமிழன். அப்போது சிங்கத்தையும் கூட நேருக்கு நேராக தமிழன் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா இனங்களும் எதிர்கொண்டிருக்கின்றன. எனவே அவர்கள் சொல்கிறது ஒரு சட்ட புத்தகங்களை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, மரபு இருக்குது. அதன் அடிப்படையில் வழக்குகளை விசாரிக்கணும். இந்த நலவாரியங்கள் திட்டமிட்டு இந்த நம்முடைய பாரம்பரியமான பொங்கல் பண்டிகை மட்டும் இல்லை, நம்முடைய பாரம்பரியமான விலங்குகளையும் இனத்திலிருந்து அழிப்ப பல இப்போ நம்ம ஒரு காலத்தில் இலக்கியத்தில் படிக்கிற பல விஷயங்கள் இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்க முடியலை. ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதெல்லாம் சில விஷயங்கள் இருந்திருக்கு, காணா போயிருக்கு. ஆனால் திட்டமிட்டு நம்முடைய நாட்டுப்புற பசுக்கள், காளைகளை அழிப்பதற்காகவே இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை கூறுகிறார்களோ இந்த பன்னாட்டு உதவியோடு செயல்படுகிற இந்த தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அப்படிதான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. நகர்ப்புறத்து இளைஞர்கள் கூட இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வீதியில் இறங்கி போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தளபதி அவர்கள் ஜல்லிக்கட்டு கான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. எழுச்சிமிகு போராட்டமா அது மாறினதோட நிகழ்வு, அந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்க. அவங்க பல்வேறு கட்சிகள் அலங்காநல்லூரில் அவங்க போராடினாங்க. நல்ல பெரிய அளவுக்குள்ள மக்கள் கலந்துக்கிட்டாங்க. பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்தில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் போராடிக்கிட்டே இருக்காங்க.
அது வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக. அது என்னென்னா, இந்த பொங்கல் வருகிற பொழுது இளைஞர்கள் மத்தியில் இந்த ஆண்டு நடக்குமா நடைபெறாதா என்கிற ஒரு ஏக்கம் என்பது வந்து விடுகிறது. அதனால் வந்து நாங்கள் இந்த கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, நான் மதுரை மாவட்டத்தில் குடியிருக்கிறேன், பல கிராமங்கள் பொங்கலே கொண்டாடலை, கருப்பு கொடியேற்றி வச்சாங்க. ஆனால் தமிழக அரசு இதில் வந்து இந்த உணர்வை வந்து எடுத்து சொல்லி சட்டப்பூர்வமாக இந்த தடையை விளக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து பல மத்திய அரசினுடைய பல நிர்பந்தங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசு நிர்பந்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உதவி திட்டத்தில் இணைய மாட்டோம்னாங்க, இணைஞ்சிருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம்ன்றாங்க, மறைமுகமாக ஏற்கக்கூடிய நிலைமைக்கு வர்றாங்க. உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழகத்திற்கு எதிரானது, நாங்கள் சேர மாட்டோம்னாங்க, இப்போ சேர்றாங்க. இப்போ ஒரு மக்களவையிலையும் ஒரு இந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி மத்தியில் இருக்கிற அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை இவங்க வந்து ஜனநாயகபூர்வமாகவும் பெரிய அளவுக்கு போராடலை, நாடாளுமன்றத்தில் இருக்கிற தங்களுடைய நல்ல எண்ணிக்கையை வைத்துக்கொண்டும் போராடவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டமானது. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ சக்திகளுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு, பண்பாடு, பாரம்பரியம் என்று சொல்வதே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இது பன்முக அடையாளம். உதாரணமாக கேரளாவில் ஓணம் பண்டிகை எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுது நினச்சி பாருங்கள். இங்கே அத்தப்பூ கோலம்னு போடுறாங்க, அது போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு மனசு வேதனைப்படும். அது அந்த சகோதரர்களுடைய, அந்த இனத்தினுடைய, அந்த மக்களினுடைய பண்பாடு சம்பந்தப்பட்டது. அதுபோல் பொங்கலில் வாசலில் பொங்கல் வைப்பதும், அடுத்த நாள் வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாடுகளை வழிபடுவது என்பதும், 3வது நாள் காணும் பொங்கல் அன்றைக்கு உறவினர்களை எல்லாம் நண்பர்களை எல்லாம் கண்டு மகிழ்வது என்பதும் நம்ம காலங்காலமாக போற்றி வந்திருக்கிற ஒரு விழா. அதில் வந்து மிக முக்கியமான உச்சக்கட்டம்னு சொல்கிற மாதிரி ஒரு சினிமா பார்க்குறோம், அதில் உச்சக்கட்டம் வந்து இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து அந்த இளைஞர்களுடைய அவங்களோட தங்களுடைய வீரத்தை காட்டுவதற்கு, வீரம் மட்டும் இல்லை, இந்த விலங்குகளோட ஒரு தோழமையை, நட்பை சொல்வதற்கு தான் அது நிறைய டெக்னிக் இருக்குது. நம்ம பார்த்தா ஏதோ போய் பிடிச்சாங்கன்னு. இப்போ வந்து இதுக்காக பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக அலங்காநல்லூருக்கே வந்து கூட திமுகவினுடைய செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதன் பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடத்தியிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்தியிருக்கு, அவனியத்தில் போராட்டம் நடத்தியிருக்கு. இப்படி பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் இதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து இரட்டை வேடம் போடுவது என்பது பிஜேபி தான். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் என்பது பிறகு வந்து நாங்கள் என்ன செய்ய உச்சநீதிமன்றம் கைவிரித்து விட்டதே அப்படின்னு மேனகா காந்தி எதுக்குறாங்க. அதில் இருக்கிற பலருக்கு உடன்பாடு இல்லை. இப்போ தமிழக பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் வேகமாக பேசுவதை விட அங்கு சென்று பிரதமரிடமும் அதை எதிர்க்கிற மேனகா காந்தி உள்ளிட்டவர்களிடம் பேச வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் வந்து பேட்டி கொடுக்கறது என்பது எந்த வகையிலும் சரியில்லை. இது கிட்டத்தட்ட பிஜேபி ஏடிஎம்க்கு ஒன்றும் பெரிய போராட்டம் நடத்துகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு வேறு பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து அவர் பதவிக்காக மல்லுக்கிட்டுக்காக ஜல்லிக்கட்டை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளுமே அதில் ஒரு கருத்து ஒருமித்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக சார். இந்த போராட்டங்கள், விழிப்புணர்வு இதெல்லாம் பற்றி பேசும்போது ஜல்லிக்கட்டு, இந்த ஏறு தழுவுதல் மாதிரியான ஒரு விளையாட்டு இங்கே மட்டும் இல்லை, மற்ற இன்னும் சில மேலை நாடுகள்லையும் இதற்கான ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் அந்த நாடுகள்லாம் அந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த மிருகங்கள் வந்து வதைக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம இன்னும் அரவணைக்கிற ஒரு போக்கு தான் நம்ம கடைபிடிக்கணும். மேலை நாடுகளில் கொண்டாடுற அந்த விளையாட்டுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பும் வேறுபாடும். அதாவது இந்த ஸ்பெயின் போன்ற நாடுகள் நம்ம கூட தொலைக்காட்சிகளை பார்த்துக்க நேரில் பார்க்க முடியல. அது அந்த ஒரு வீரன் வந்து அந்த காளை மாட்டை வந்து அவுத்து விட்டுட்டு போக்கு காட்டி கடைசியாக கத்தியால் குத்தி அந்த மாடு இறந்த பிறகு அந்த போரிட்ட வீரர்கள் அந்த மாட்டினுடைய இறைச்சியையே சமைத்து சாப்பிடுவதுங்கிற அளவுக்கு போகிறாங்க. அவ்வளோ கொடூரம். அந்த ரத்தத்தில் குத்தி அந்த அதில் வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒன்று வீரன் சாகணும் அல்லது மாடு சாகணும். ஒரு கொலையோடு தான் அந்த விளையாட்டு முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஏடு தழுவுதல்ங்கிறது ஒரு கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாடு திமிரி ஓடிடுச்சுன்னா அதை விட்டுருவாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1-2 அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் சில உயிர் பலிகள்லாம் இருந்துச்சு. சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து மதுரை அலங்காநல்லூர் ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் செய்யப்படுது. அது வீரர்களுக்கு முறையாக வந்து பதியணும், காளைகள் பதியணும், உரிய பயிற்சி இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை, இப்படியெல்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ. எனவே அது பார்க்குறதுக்கு ஒரு விளையாட்டாக இருக்குமே தவிர அது வந்து ஒரு உயிர் பலி வாங்குகிற விளையாட்டு இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் ஸ்பெயினில் மாடுகளை கொள்கிறாங்க ஒரு பக்கட்டும், இங்கே யானைகளை வதைக்கிறது இருக்குது பாருங்கள். கோயில் யானைகள் வந்து அது யானைகள் வந்து நடந்து போய் காட்டில் திரிய வேண்டிய யானைகளை நம்ம வந்து பக்தியின் பெயரால் கோயில்களில் கட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் பல சமயங்களில் யானைகளுக்கு மதம் பிடித்து போய் விடுகிற, அதோட விற்பனை நோக்கங்களுக்காக வந்து யானைகளை பயன்படுத்துகிறாங்க. குதிரை ரேஸ் கூட இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? குதிரையினுடைய உடல் அமைப்பை ஓடுவதற்கானது, இன்னும் சொல்லப்போனால் காளைகளுடைய உடல் அமைப்பை பாய்வதற்கானது தான், இளைஞர்களுடைய உடல் அமைப்பை அதை பிடிப்பதற்கானது தான். இப்போ நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா காட்சிப்படுத்துகிற விலங்குகள் பட்டியலில் யானையை சேர்க்கணும். ஏன்னா அது வந்து அதனால வந்து கோயில்களில் பல்வேறு திருமண விழாக்களெல்லாம் அது பயன்படுத்தப்படுது. அதை தடை விதிக்கலை. ஏன்னா காளைகளோடு இணைந்து பழகுவது என்பது தமிழர்களுடைய நெடிய மரபு.
நீங்கள் கஜ பூஜை நடத்துறது இதெல்லாம் அந்த மரபினுடைய தொடர்ச்சி. எனவே அதற்கு தடை இல்லை. இதற்கு தடை என்பதும் கூட தமிழர்கள் காலகாலமாக ஒரு இனம் என்கிற முறையில், ஒரு மொழியினுடைய அடையாளம் என்கிற முறையில் கொண்டு வந்திருப்பதை தடுக்கிற ஒரு செய்தியாக தான் பார்க்கணும். இதில் குரூரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஏறுதழுவுதல், மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேசி எல்லாமே அந்த மனிதனுக்கும் இந்த காளைகளுக்குமான ஒரு தோழமையினுடைய வெளிப்பாடு தான். நிச்சயமாக அது ஒரு கொலைவெறித்தனம் இல்லைங்கிறத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். அடிப்படையில் நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னாலும் மேடை பேச்சாளராகவும் நீங்கள் இருக்கீங்க. ஒரு மேடை பேச்சாளர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை முன்னெடுத்து பேசணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக நம்முடைய குறிப்பாக அந்த பொங்கலை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த பொங்கலை ஒட்டி விளையாட்டு விழாக்கள் அதெல்லாம் கூட எங்களை மாதிரி பேச்சாளர் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. பொங்கல் திருநாள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்ம இன்றைக்கி உலகம் பூரா போய் பேசினாலும் கூட உள்ளூர் மேடைகள் தான் நம்மளை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் விளையாட்டுன்னு நடத்துவாங்க, அதில் பேச்சு போட்டியெல்லாம் நடத்துவாங்க. நான்லாம் கூட அப்படி மேடைகளுக்கு வந்தது அது ஒரு தான். இன்றைக்கி உண்மையிலே பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பட்டிமன்றங்களில் நாங்கள் சொல்கிற ஜோக்குகளை விட கூடுதலாக சமூக வலைதளங்களில் ஒரு அரசியல் நிகழ்வுகளை கிண்டல் பண்ணி இளைஞர்கள் அவ்வளவு வேகமாக ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் அந்த சுதந்திரம் என்பது அதிகரிச்சிருக்கு. இப்போ நாங்கள் பேசுவதற்கு இப்போ நாங்கள் பேச வந்த காலம் அல்ல அதுக்கு முன்பால் இருந்த காலமெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் இந்த பேச்சு மரபில் திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு, கலைஞருடைய பேச்சு இதெல்லாம் ஒரு இயக்கத்தினுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னால் பக்தி இப்போ சொற்பொழிவுகள் தான் நடந்து கொண்டிருந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு, கலைஞருடைய பேச்செல்லாம் அந்த அரசியல் மேடைகளில், கலை இலக்கிய மேடைகள்லையும் கூட. இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்துக்கு அரசியலையும் இலக்கியத்தையும் கலையையும் இணைத்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. அப்போ ஒரு பேச வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள் நமக்கு முன்னால் இருந்த முன்னோடி பேச்சாளர்கள் எத்தகைய உத்திகளை எத்தகைய பொருளை கையாண்டார்கள் அப்படி என்பதை நம்ம தெரிந்து கொள்வதும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. பேச்சாளர்கள் செய்கிற என்ன ஒரு பெரிய தப்புன்னு சொன்னால் ஒரு 2-3 ஜோக்குகள் தெரிஞ்சாலே பேச்சாளர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கடந்த காலத்தில் நம்முடைய தமிழ் மரபில் பார்த்திங்கன்னா அந்த பேச்சாளர் கடுமையாக உழைத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 15 நிமிடம் பேசுவதற்கு 1 மணி நேரம் ஒரு நாள் கூட படித்த தலைவர்கள் எல்லாம் உண்டு. இது வாரியார் பணியில் சொல்கிறதா இருந்தால் மேலே இருக்க டேங்கில் நிறையா இருந்தால் திறந்து விட்ற குழாயில் தண்ணியாக வரும். இப்போ என்னென்னா 2 தடவை பேசினோடனே வந்துடுறாங்க. அப்படி தவறாக சொல்லலை. இளைஞர்கள் நிறைய பேச்சாளர்கள் வர வேண்டும். அதே நேரத்தில் அதற்கான உழைப்பு முயற்சி நம்முடைய கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் இந்த ஆயுதத்தை நாக்கையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இப்போ என்ன சமீபத்தில் ட்ரெண்டுன்னா ஒரு காலத்தில் பேசியவர்கள் தலைவர்களானார்கள், இப்போ பேசாதவர்கள் தான் தலைவராகிறார்கள். தலைவரான பிறகு தான் அவங்க குரல் இப்படி இருக்குன்னு நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ அண்ணாவின் குரல் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் உண்டு. கலைஞருடைய அந்த குரலுக்கு உடன்பிறப்பே என்று துவங்குகிற பொழுது அதுக்கு ஒரு கை தட்டுவாங்க. இப்போ என்னென்னா அவர் குரல் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண நிலைமையில் இருக்கிறோம். எனவே குரல் வளம், மொழி வளம், எழுத்து வளம், இலக்கிய வளம் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு இளைஞர்கள் அந்த உலகத்திற்கு வருவது என்பது நல்லது என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு பத்திரிகையாளராக பொங்கல் திருநாள், தை முதல் நாள், தமிழர் புத்தாண்டு இதெல்லாம் கொண்டாடக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நாளோட சிறப்புகள் என்ன, இதோட வரலாறு என்ன, அதுலேயும் இந்த பண்டிகையோட முக்கியமான ஒரு நிகழ்வாக ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு, இதோட வரலாறு என்ன, தமிழரோட பாரம்பரியமாக அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது, இன்றைய நிலைப்பாடுன்னு வரும்போது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, சட்ட சிக்கல்கள் என்ன, இதிலிருந்து மாறணும் அப்படின்னும் போது இளைஞர்கள் மத்தியில் எப்படி ஒரு எழுச்சி தேவைப்படுது, இன்னைக்கு அதை எப்படி நம்ம நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவற்றில் இருந்து நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் கற்ற விஷயங்களையும் காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நாம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழர்களுக்கான விழா காலம் என்று இதனை சொல்லலாம். பொழுது விடிந்தால் பொங்கல் என்பதே ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொருவர் வீட்டிலும் அறுவடை நாளின் மகிழ்ச்சிகள் பொங்குகிற நாள்தான் பொங்கல் நாள் என்று சொல்ல வேண்டும். வேறு எந்த விழாவிலிருந்தும் வேறுபட்டு நிற்கிற இந்த விழா யாரோ ஒருவன் இறந்து போனான் என்பதற்காக கொண்டாடப்படுகிற விழா இல்லை. நாம் அறியாத வெறும் நம்பிக்கையில் வைத்திருக்கிற இந்த கடவுளர்கள் பிறந்தார்கள் என்பதற்கான விழா இல்லை. மனிதர்கள் எப்போதும் விழா கொண்டாடுகிற மனோபாவம் உடையவர்கள். எனவே பல்வேறு காரணங்கள் புராணங்களின் அடிப்படையில் விழாக்கள் வந்து போகின்றன. ஆனால் குறிப்பாக
ஒரு சமூகத்தின் வாழ்வோடு ஒட்டிய விழா என்பதுதான் அந்த பண்பாட்டுக்கு ஏற்றதொரு விழாவாக இருக்கும். அப்படிப்பட்ட விழா இந்த பொங்கலும் தமிழ் புத்தாண்டுமாக இருக்கிற இந்த விழா தான். இதனை தாண்டி தமிழர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு இன்னொரு பெரிய காரணமும் இருக்கிறது. பொங்கல் நாளிலிருந்து தான் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரையில் 1969 இந்த பெயர் உறுதியாக்கப்பட்ட அந்த நிமிடம் வரையில் நம் நாட்டுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி என்றும் பிறகு மெட்ராஸ் ஸ்டேட் என்றும் தான் பெயர். சென்னை தலைமாகாணம், பிறகு சென்னை ராஜ்யம் என்று தான் 1967 வரையிலே அது அழைக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த பெயர் மாற்ற சட்ட முன்மொழிவு சட்டமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது. ஓரிரு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புகளும் கூட இது மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொல்லி பழக்கப்பட்டு விட்டதும் இந்த பெயரைத்தான் மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருப்பவர்கள் அறிவார்கள். எனவே அந்த பெயரே இருப்பது நல்லது என்கிற கருத்தை ஒரு சிலர் சட்டமன்றத்திலே சொன்னார்கள். என்றாலும் கூட அந்த தீர்மானம் ஒருமனதாகத்தான் நிறைவேறிற்று. அதற்கு முன்பே 1957 தேர்தல் அறிக்கையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை குறிப்பிட்டிருக்கிறது, இதனை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என. அதற்கு முன்பாக 1956 ஆண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்து 60 நாள் பட்டினி போராட்டம் நடத்தி 1956 அக்டோபர் மாதம் இறந்து போனார் ஒரு மிகப்பெரிய தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள். விருதுநகரிலே அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்துக்காக அவர் உயிர் கொடுத்தார். அதற்கு முன்பு 1955 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியே விடுதலை இதழில் தந்தை பெரியார் அவர்கள் இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என எழுதினார். நம்மை விட்டு தெலுங்கர்கள் போய்விட்டார்கள், மலையாளிகளும் கன்னடர்களும் கூட சீக்கிரம் போய்விட்டால் தேவலை என்று தோன்றுகிறது. இதற்கு பிறகாவது நம் நாட்டை சென்னை ராஜ்யம் என்று அழைப்பதை விட்டுவிட்டு இனிமேலாவது இதனை நாம் தமிழ்நாடு என்று அழைக்க வேண்டும் என்று பெரியார் தான் முதலாக 1955 அக்டோபர் மாதத்திலேயே சொன்னார். அதற்கு ஓராண்டுக்கு பிறகு அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி உண்ணாவிரதமிருந்து தியாகி சங்கரலிங்கனார் இறந்து போனார். அதனை அடிப்படையாக கொண்டு 57 தேர்தல் அறிக்கையில் திமுக கழகம் அதனை முன்வைத்தது. 62வது ஆண்டு தேர்தல் அறிக்கையிலேயும் திமுக கழகம் அந்த தீர்மானத்தை முன்வைத்தது. அதை தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வரப்பட்ட செய்தியாக மட்டுமில்லாமல் 57, 62, 62, 67க்கு இடைப்பட்ட காலங்களில் சட்டமன்றத்திலும் அதை முன்மொழிவாக கொண்டு வந்தது. ஆனாலும் நிறைவேறவில்லை. அன்றைக்கே நிறைவேறியிருந்தால் அந்த பெருமை வேறு யாருக்கோ கூட சென்றிருக்கலாம். ஒருவேளை காலம் அண்ணாவுக்காக காத்திருந்திருக்கிறது என்று தான் கருத வேண்டும். அறிஞர் அண்ணா முதலமைச்சராகி அந்த பெயரை சூட்ட வேண்டும் என்கிற நிலை தமிழ்நாட்டிலே இருந்தது. அண்ணா அதனை செய்தார். 68 ஜூலையிலேயே அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிவிட்டது. என்றாலும் அது குடியரசுத் தலைவனினுடைய கையொப்பத்தை பெற்று சட்டமாக ஆன நாள் 1969 ஜனவரி 14. அதாவது அது அறிஞர் அண்ணா அவர்களினுடைய கடைசி நாட்கள் என்று கூற வேண்டும். அப்படி ஜனவரி 14ஆம் நாள் அது தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் அத்தனை ஏடுகளிலும் அது தமிழ்நாடு என்று தான் இருக்கிறது. தமிழர்களுக்கு திராவிட இயக்கம் ஏதும் செய்யவில்லை என்று இன்றைக்கும் கூசாமல் கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மிக தெளிவாக தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதே திராவிட இயக்கம்தான் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களும் தன்னுடைய ஆட்சி காலம் பற்றி ஒரு ஆண்டு 11 மாதம்தான் அண்ணாவினுடைய ஆட்சி காலம் நீடித்தது. அதற்குள் அவரை இயற்கை எடுத்து சென்று விட்டது. ஆனாலும் அறிஞர் அண்ணா அவர்களே தன்னுடைய ஆட்சி காலம் பற்றி குறிப்பிடுகிற போது ஒன்றை அழுத்தமாக சொல்லுகிறார். நான் செய்தவைகள் பல மறைந்து போகலாம், ஆனாலும் நான் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றிய 3 திட்டங்கள் 3 தீர்மானங்கள் காலகாலத்திற்கும் மக்களால் பேசப்படும், வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றப்பட முடியாத தீர்மானங்களாக அவை இருக்கும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அதிலே முதல் இடம் பெறுவது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது தான்.
அடுத்ததாக சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்கிற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது, மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை தமிழகம் ஏற்கும் என்கிற அந்த தீர்மானம். இவை மூன்றையும் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த தீர்மானங்களை இனி வருகிறவர்கள் யாராலும் கூட மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு மக்களினுடைய வரவேற்பை பெற்ற தீர்மானங்கள் அவை. என்னுடைய பெயரை காலகாலத்திற்கும் சொல்லப்போகிற சட்டங்களும் அவைதான் என்று அண்ணா சொல்லுவார். எனவே அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்ததைப் போல அந்த தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றமும் கூட இந்த பொங்கல் நாளில் நாம் எண்ணி மகிழத்தக்கது. அதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்களெல்லாம் சென்னை ராஜ்யத்துக்குத்தான் முதலமைச்சராக இருந்தார்கள். எனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்றால் நாம் அறிஞர் அண்ணாதான் என்று சொல்லிவிடலாம். காமராஜர் அவர்கள் இல்லையா என்றால் காமராஜர் அவர்களும் பக்தவச்சலம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் இருந்த ஓமந்தூரார் போன்றவர்களுமெல்லாம் சென்னை ராஜ்யத்தின் முதலமைச்சர்களாகத்தான் இருக்க நேர்ந்தது. அறிஞர் அண்ணாதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தலைவர் கலைஞர் தான் தமிழ்நாட்டின் 2வது முதலமைச்சர் என்கிற அளவுக்கு தமிழகத்தினுடைய பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டதும் பொங்கல் நாடும் இணைந்தே நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது என்பதும் பெரிய மகிழ்ச்சி. எனவே பொங்கல் நாளை நாம் அறுவடைக்காக கொண்டாடுவோம். தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றத்தையும் நெஞ்சில் நிறுத்தி கொண்டாடுவோம். தமிழர்களாய் கொண்டாடுவோம். அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். மனிதனாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. நாம் செல்லும் பலவிதமான இடங்களில் நம் சட்டத்திட்டங்களை அறிந்திருந்தால் நம்மை நாம் எளிதாக பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் அவர்களுக்கு மரியாதை இருக்கிறதா, அவர்களுடைய மதிப்பு என்ன, அதை சமூகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஒரு வழக்கு ரீதியாக நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மைனர் தீபிகான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அப்பா அம்மா 2 பேரும் வண்டியில் போகும்போது அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு அப்பா தன்னுடைய டேக்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பார் பாருங்க, அவருடைய வருமானம் என்ன என்பது பற்றியெல்லாம் ஒரு பட்டியல் இருக்கிறது, அல்லது அதற்கு தேவையான ஆவணங்கள் இருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் வச்சு அப்பா இறந்த பிறகு அப்பாவை இழந்த அந்த குழந்தைக்காக நஷ்ட ஈடு கொடுப்பது என்கிற முறையில் அவருடைய அன்பு மற்றவைகள் இழந்ததற்காக அல்லது பொருளாதார ரீதியாக அவருடைய விஷயங்களை இழந்ததுக்காக அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு வழக்கமாக சொல்லுகிற எல்லா விஷயங்களையும் சேர்த்து வச்சு, இந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தை, இவங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க, தவறுக்கு அந்த வாகன ஓட்டி தான் காரணம் அல்லது வாகனத்தின் குறைபாடு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்படுகிறது. அப்போ வழங்கப்படுகிற பொழுது இந்த மைனராக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ என்னோடய அம்மாவும் தானே தவறி போனாங்க, அப்போ அம்மா போயிட்டா அம்மாவுக்குன்னு மரியாதை கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த அடிப்படையில் அந்த குழந்தைக்காக ரெப்ரசன்ட் பண்ணின அவங்களுக்காக பேசிய அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, அம்மாவுடைய இழப்புக்கான காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த பொண்ணுக்கு கொடுத்தாகணும். அப்போ அம்மாவுடைய மதிப்பை நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த நீதிமன்றத்தின் முன்னாடி வருகிறது. அப்போ அந்த நீதிமன்றம் சொல்லுது, என்னாச்சு, ஏன் அம்மாவுக்கான இதை நீங்கள் கொடுக்கலையே, நஷ்ட ஈட்டை நீங்கள் கொடுக்கலையேன்னு கேட்டபோது, நோ மேடம், அவங்க அவங்க நீதிபதி பெண் நீதிபதி திருமதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை மேடம், இதில் அந்த அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, ஷி வாஸ் அன்எம்ப்ளாய்டு, நாட் ஒர்க்கிங் எனிவேர், அப்பப்போ போய் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஒரு பெண் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒன்றுமே சம்பாதிக்கிற நிலையில் இல்லாதவளாக இருக்கிறாளா அல்லது அவளுக்கு மதிப்பே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து, சரி 2 தரப்பு வக்கீல்களும் சேர்ந்து வாங்க, இதை பற்றியெல்லாம் பேசுவோம், நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டாங்க அந்த நீதிபதி. அதில் பார்க்க போனீங்கன்னா, ஒரு பெண் வீட்டில் இருக்கிற பெண் அப்படின்னா சும்மா இருப்பாளா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. நீங்கள் இந்த பத்திரம்லாம் பதியும் போது பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னாருடைய பாரியாள் ஒரு பேரை போட்டு சுகஜீவனம் இந்த அம்மா அப்படின்னு போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, சுகஜீவனம் சகுந்தலா அம்மாவின் பெயரால் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கப்படுகிறது.
நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஏன் சுகஜீவனம்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதை வந்து வழக்கறிஞரான புதுசாக அப்போல்லாம் அந்த கேள்விக்கு ரொம்ப விடை தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப இருந்த நாட்கள் அவை. அப்போ அந்த மாதிரி பார்க்கிற பொழுது சுகஜீவனம்னு என்னங்க? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்படியே ஒரு சேரை போட்டு உட்காந்து காலாட்டிக்கிட்டு காஃபியை கொண்டா இல்லை டீயை கொண்டான்னு சொல்கிற மாதிரியான பெண்களை நாம் அதிகமாக சந்திக்கிறோமா? மேல்தட்டு வர்க்கத்திலே யாராவது ஒருவர் இருவர் இருக்கக்கூடும். ஆனால் பொதுவாக இந்திய சமூகத்திலே பெண் வீட்டில் இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் குடும்பத்தின் கடமைகளை நிறைவேற்றுகிறவள் அப்படியாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு பெண் காலையில் எழுந்திரிச்சு என்னென்னலாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு யோசிங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து ஒரு கோலம் போடுற அந்த வேலையில் ஆரம்பித்து வரிசையாக நீங்கள் ஒரு சமையல் வேலை செய்கிறாங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் கழுவுறாங்க, அல்லது வீடு பெருக்கிறார்கள், அல்லது அதை க்ளீன் பண்ணுறாங்க, வீட்டை முழுக்க க்ளீன் பண்ணுறாங்க, அல்லது மாமனார் மாமியாரை கவனிச்சுக்கிறாங்க, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தராங்க, குழந்தைகளை கிளப்பி அவங்கள அனுப்புகிறாங்க, மத்தியானம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க, காலையில் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க, மத்தியானம் கூட்டிகிட்டு வராங்க, திரும்ப மத்தியானத்துக்கு மேலே டியூஷன் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, திரும்ப கொண்டு வந்து விடுறாங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, திரும்ப கொண்டு வந்து விடுறாங்க, அப்புறம் மறுபடியும் மத்தியானத்துக்கு ஒரு சமையல், சாயங்காலத்துக்கு ஒரு சமையல் செய்கிறாங்க. இரவு தூங்க போகிற வரை தன்னுடைய கடமை, அது வந்து தாம்பத்திய கடமையாக கூட இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் பெண்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களே நம்ம நாட்டில் வெறும் சுகஜீவனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ பெண்கள் செய்கிற வேலைக்கு மதிப்பு உண்டா இல்லையா அப்படிங்கிற அடிப்படை கேள்வியை முன்வைத்து இதில் ஒரு தீர்ப்பு வந்தது. ரொம்ப அற்புதமான தீர்ப்பு, இதுவரை பார்க்கப்படாத ஒரு சிறந்த பார்வையை அளித்த ஒரு தீர்ப்பாக இந்த வழக்கு இருந்தது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி கணக்கு போடுவோம், வாசல் தெளித்து பெருக்கிறாங்க, வெளியே இந்த முறவாசல் பெருக்கிறவங்களுக்கு சம்பளம் போடுங்க, ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன கொடுப்போம், ஒரு 200 ரூபாய் கொடுப்போமா அல்லது 300 ரூபாய் கொடுப்போமா, சரி 300ன்னு வச்சுப்போம், அந்த கணக்கை வைங்க. சரி காலையில் வந்து சமையல்காரமாக சமையல் செஞ்சு வச்சுடுறாங்க, அந்த சமையல்காரமாக அப்பாயின்ட் பண்ணால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? மொத்தத்தில் ஒரு 5000 எல்லாமே இன்றைக்கி யார் சமையலுக்கு கிடைக்கிறாங்க? ஸோ சமையல்காரிக்கு கொடுக்குற சம்பளம். சரி மேல் வேலையெல்லாம் செய்கிறாங்க, வீடு பெருக்கிறாங்க, துடைக்கிறாங்க, அல்லது க்ளீன் பண்ணுறாங்க, பாத்திரங்களை துலக்கிறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அதுக்கு ஒரு 2000. அப்படி நீங்கள் கணக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா, அயன் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பெரும்பாலும் அயன் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறாங்க, அயன் பண்ணுறாங்க, துணியை துவைக்கிறாங்க. அப்போது இந்த விஷயங்களை செய்வதற்கான ஒரு பின்மன்கிட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அயன் பண்ணுறவர்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஊதியத்தை நம்ம நிர்ணயிப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சரி இங்கேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க, ஒரு ஆயா கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஆயாவுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும், திரும்ப அதை கூட்டிகிட்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர்றது, அதுலேயும் ஒரு பரிவு ஒரு பாசத்தோடு அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடை ஊட்டி எடுத்துகிட்டு போகிறது. சரி அது அடுத்து மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்க, நேரத்துக்கு மருந்து எடுத்து கொடுக்கணும், அல்லது அவங்களுக்கு தேவையானது செய்யணும், சர்க்கரை நோயாளியாக அவருக்கு சர்க்கரை குறைவாக போடணும், இல்லை பிபி இருக்கக்கூடிய மாமியாராக அவங்களுக்கு வந்து உப்பில்லாத பத்தியமான சாப்பாடு வேணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், அடல்ட் டைப்பரை மாட்டி விடணும். ஆக ஒரு தாதி ஒரு நர்ஸனுடைய வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். அப்போ ஒரு நர்ஸை நம்ம வீட்டில் வந்து பெரியவங்களுக்காக அப்பாயின்ட் பண்ணோம்னா எவ்வளோ ரூபாய் சம்பளம் கொடுப்போம், அதை யோசிச்சு பாருங்கள். சரி மறுபடியும் ஈவினிங் ஒரு சமையல், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு பாடம் கொடுக்கறது, சொல்லிக் கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஒரு டியூஷன் வாத்தியார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் வைஸ் இப்போல்லாம் போட்டுறாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 ரூபான்னு ஆரம்பிக்கிறாங்க, 1000 ரூபான்னு வர்றாங்க, சில இடங்களில் அதிகமாக கூட போகுது. அப்போ ஒரு 3 சப்ஜெக்டில் நம்ம குழந்தை வீக்காக இருக்குதுன்னு நம்ம அனுப்பினோம்னா அதுக்கு எவ்வளவு நம்ம டியூஷன் ஃபீஸ் கொடுப்போம்? சரி ஸ்கூலுக்கு கராத்தே கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க, இல்லை ஸ்கூலுக்கு இந்த மாதிரியான டான்ஸ் கிளாஸு அல்லது வேறு ஏதாவது ஒரு பயிற்சிக்கு அனுப்புகிற ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முழுவதுமாக இன்வால்வ் ஆகி அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பிலே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ குழந்தைகள் பராமரிப்பு அப்படிங்கிற விஷயம், அப்போது இது அழைச்சிட்டு போகிறது, கொண்டு வந்து விடுறது எல்லாம். அப்புறம் தாம்பத்தியம், இதை தாம்பத்தியத்தை எல்லாம் ஒரு போய் பொண்ணு பேசலாமா பாரு, அந்த அம்மா காலங்காத்தால் உட்காந்துட்டு டிவியில் தாம்பத்தியத்துக்கு ஒரு கணக்கு சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போது இது நடக்கக்கூடாது. அப்படின்னா கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்கிட்ட போகிறவங்களுக்கு கூட என்ன மாதிரியான நிலை, இது கடமை என்பதை தாண்டினேன். இப்படி ஒவ்வொரு தரப்பிலும் யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு பெண் வீட்டில் இருக்கிற பெண் செய்கிற வேலைகளை எல்லாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். அப்படி ஒரு பார்வை வேண்டும். விலை மதிப்பற்றது பெண்களது உழைப்பு. வேலைக்கு போகிற பெண்கள் என்றால் அவர்களுடைய மதிப்பு அதிகமாக இருப்பதும், வீட்டிலே இருக்கிற பெண்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மதிப்பு மதிப்பிடப்படாமலே போவதும் என்பது இந்த சமூகத்திலே பெண்கள் குறித்தான பார்வையை வெளிப்படையாக காட்டுகிறது. அப்போ இதை மாற்றணும்.
எப்படி மாற்றுவீங்க? இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னா, நான் ஒரு வழக்கறிஞர்னா, நான் வந்து என்னால் சம்பாதிக்க முடிகிறது, நான் ஒரு குக்கை அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன், அல்லது டாப் சர்வெண்ட் ஒருத்தரை வந்து நான் வச்சுக்கிறேன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, அல்லது அயனிங்க்கு துணியை கொடுத்துட்றேன், அல்லது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்ணை அத்தனையும் தானே சும்மா தானே இருக்கிறேன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் என்னென்ன வேலை உண்டோ, ரேஷன் கடைக்கு போகிறதுலேருந்து, பால் வாங்குறதுலேருந்து, பால் கார்டு வாங்குறதுலேருந்து அத்தனையும் செய்கிற நிலைமையில் இவளுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வழக்கில் பார்த்தாங்க. அப்படி பார்த்த போது தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. குறைந்தபட்சமாக நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு 3500 ரூபாய் அந்த தாய் வீட்டில் செய்கிற வேலைக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா, கூடவே அந்த அம்மா வந்து அந்த கணவருடைய பிஸ்னஸில் பார்ட்னர் மாதிரி கூட போயிருந்து எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு நிர்ணயித்த தொகையாக 2750 அப்படிங்கிற ஒரு தொகையை வைக்கிறாங்க. அது போக இதையெல்லாம் சேர்த்து வருஷ வருமானமாக அதை பங்கிட்டு வைத்து ஒட்டுமொத்தமாக அந்த தாயினுடைய இழப்பினால் அந்த பெண், மைனர் பெண் தீபிகா அடைந்த துயரத்திற்கு ஈடாக 7 லட்சம் ரூபாயை வந்து இந்த நீதிமன்றம் வழங்குகிறது நஷ்ட ஈடாக. அப்போ ஒரு பெண்ணுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்தின ஒரு அற்புதமான வழக்கு இது. அதனால் ஏதோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்முடைய ஆண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட அப்படி பார்க்கிற பார்வை என்பது ரொம்ப ஒரு தவறான பார்வை. எனவே அந்த தவறான பார்வையிலிருந்து மாற்ற வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. ஒரு நாள் வேலைக்காரி வரலன்னா, ஒரு நாள் சமயக்காரி வரலன்னா எப்படி நாம் தவிச்சு போகிறோம் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லை ஒய்ஃபுக்குன்னு வச்சுக்கோங்க, போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வருவீங்க, அதை செய்வீங்க இதை செய்வீங்க, இதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் ஆகிற செலவுகளை எல்லாம் யோசித்து பார்க்கும்போது இவர்கள் எப்படி ஒரு மகத்தான பணியை சேவையாக செய்து வருகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வந்து வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து சும்மா இருப்பதில்லை, சும்மா இருப்பதாக மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் போல மற்றவர்களை விட கூட அதிகமாக உறக்கத்திலும் கூட தொட்டிலாட்டுகிறவள் பெண் என்கிற முறையிலே அவருடைய உழைப்பு மதிக்கத்தகுந்தது, போற்றத்தகுந்தது அப்படிங்கிறத பெண்களாகிய நாமே கூட முதல்ல உணரணும். நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நம்ம அதை புரிய வைக்க வேணும். நம் வாழும் சூழல் நம் மனதை பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்குகின்றது. எனவே மனதை நாம் எவ்வாறு தெரிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்று மனதினுடைய நலம் பற்றி பார்க்கலாம். உலகம் முழுவதும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை மனநல வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் இதற்காக ஒரு சிறப்பான ஒரு நாள் வேண்டுமென்றால், மக்கள் பலருக்கு, அது நம்ம நாட்டிலே இருந்தாலும் சரி, வளர்ந்து வருகின்ற நாடுகளே இருந்தாலும் சரி, நல்ல வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, மக்கள் உடல் நலத்தை பேணுவது போல் மன நலத்தை பேணுவது கிடையாது. அவர்களுக்கு அது அவ்வளவு முக்கியத்துவமாக படவில்லை. மனம் இருப்பதால் தான் ஒருவன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். வடமொழியிலே சொல்லுவார்கள் மனுஷன் என்று. மனிதனுக்கு மனஸ் இருப்பவன் மனிதன். ஆக மனம் இருப்பது தான் மனிதனுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கும் உள்ள முக்கியமான ஒரு வேறுபாடு. ஆக அந்த மனம் என்பது மனிதனுக்கு பல்வேறு விதத்திலே உதவி செய்கிறது. மனம் என்று எதை கூறுவேயானால் அதை வரையறுக்க முடியாது. ஐம்புலன்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் ஆதாரமாக நின்று மூளையால் இயக்கப்பட்டு உடலையும் உயிரையும் இணைக்கின்ற ஒரு கருவிதான் மனம். மனம் என்பதை இவ்வளவு பெரிதாக இருக்கும், இந்த ஒரு உருவத்தில் இருக்கும், இவ்வளவு எடையுள்ளதாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எப்படி காற்றை நாம் உணர முடியுமோ, ஒருவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியுமோ, அதை போலத்தான் மனதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொண்டவர்கள் பலர், புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலர். ஆக அந்த மனம் என்பது மனிதனை ஆட்டி படைக்க வல்லது.
கவிஞர் மில்டன் கூறியது போல் ஒரு மனிதனின் நடவடிக்கைகளை சொர்க்கமாக மாற்றுவதற்கும் முடியும், மனதால் நரகமாக மாற்றுவதற்கும் முடியும். அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார், மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்று. இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கெல்லாம் பெரும் செல்வம் மனநலம்தான். அந்த மனநலம் இல்லாத பொழுதுதான் அந்த மனநலத்தினுடைய அருமை புரியும், நிழலின் அருமை வெயிலில் புரிவது போல். ஏனென்றால் மனநல பாதிப்பு என்பது நம் நாட்டிலே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்கிறது. உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றையொன்று சார்ந்திருப்பன. ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல உடல் ஒரு பக்கம், மனம் ஒரு பக்கம். ஒருவரை நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று விசாரிப்பதற்காக நலந்தானா என்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு பொருள் உங்கள் உடலும் உள்ளமும் நலந்தானா என்றுதான் பொருள். ஆக உடலும் உள்ளமும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பன, ஒன்றால் ஒன்று இயக்கப்படுகிறது. உடல் அவதிப்படும் பொழுது மனம் வருந்துகிறது, மனம் வருத்தத்தில் சோர்வில் அழுத்தத்தில் இருக்கும்போது உடல் பாதிக்கப்படுகிறது. ஆக உடல் நலம் போலவே மனநலத்தை பேணுவதும் மிக அவசியமாக காணப்படுகிறது. எந்த மனத்தை நாம் நல்ல மனம் என்று கூறலாம்? மனநோய் இல்லாமல் இருப்பதை நல்ல மனம் என்று கூறலாம். ஆனால் மனநோய் இல்லாதவர்கள் எல்லாமே மனநலம் படைத்தவர்களா என்றால் இல்லை. ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல தே ஆர் சோ கால்டு நார்மல். அவர்கள் இயல்பாக இருப்பதாக காட்டிக்கொள்பவர்கள், அவ்வளவுதான். இந்தியாவிலே 4 ஒருவருக்கு ஏதாவது ஒரு மனநல பாதிப்பு இருக்கிறது. மிக அவசியமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 25% பேர் ஏதோ ஒரு விதத்தில் மனநல பாதிப்பு. மனநல பாதிப்பு என்று சொல்லும்போது மனநோயானால் ஏதோ ரோட்டிலே பித்துக்கொண்டு அலைவது என்று நினைத்து கூடாது. ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லாமல் தொடர்ந்து 2 மாதம் இருந்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. கணவன் மனைவியிடையே 2 மாதங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் அது மனநல பாதிப்பு. ஒருவர் அலுவலகத்துக்கு தொடர்ந்து செல்லாமல் இருந்தால் அடிக்கடி விடுப்பிலே சென்று விட்டால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஒருவன் அளவுக்கு அதிகமாக குடித்துக்கொண்டே இருந்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஒருவன் தன்னுடைய கடமைகளை சரியாமல் செய்யாவிட்டால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஒருவன் வருத்தத்திலே இருந்தால் அது ஒரு பாதிப்பு. ஒருவன் மிக அதிகமாக சந்தோஷத்திலே இருந்து எல்லோரையும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஆக மனநல பாதிப்பு என்பது பல்வேறு உருவங்களிலே பல்வேறு வகைகளிலே வெளிப்படுகிறது. சில நேரங்களிலே சில மனநோய்கள் சிறிய அளவிலே இருக்கும், காமன் மென்டல் டிசார்டர்ஸ் என்று சாதாரண மனநல பாதிப்புகள். சாதாரண மிதமான மன வருத்தம், மன அழுத்தத்தினால் ஏற்படுகிற மன வருத்தம், அல்லது மனப்பதட்ட நோய்கள், ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் காமன் மென்டல் டிசார்டர்ஸ், சாதாரண மனநல பாதிப்புகள். இவைகள்தான் மிக அதிகம் உலகத்திலே. அடுத்தபடியாக சிவியர் மென்டல் இல்னஸஸ் என்று சொல்லுவோம், தீவிரமான மனநோய்கள், மனச்சிதைவு நோய், அல்லது மன எழுச்சியும் மன வருத்தமும் மாறி மாறி வரக்கூடிய நோய், மூளையினுடைய செயல்களெல்லாம் குறைந்து கொண்டே வயதான காலத்திலே போகின்ற நோய், இவையெல்லாம் தீவிரமான மனநோய்கள். இவைகள் மிகவும், அதாவது ஏறக்குறைய 2-3% பேர் உலகத்திலே அல்லது 5-6% பேர் இருப்பார்கள். இதேபோல் 10 அல்லது 15 மடங்கு இருப்பார்கள் சாதாரண மனநல பாதிப்பு இருப்பவர்கள். இதை தவிர வயதானவர்களுக்கு என்று சில மனநல பிரச்சனைகள் உண்டு, பெண்களுக்கு என்று சில சிறப்பான மனநல பாதிப்புகள் உண்டு. பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வயதுக்கு வந்தது முதல் அவர்கள் கர்ப்ப காலத்தில் இருந்து பிள்ளை பேற்றுக்கு பிறகு அவர்கள் 45-50 வயதிலே மாதவிடாய் நின்று போகின்ற காலம் முதற்கொண்டு எல்லா காலங்களிலும் அவர்கள் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளவர்கள். ஆக மனநல பாதிப்பு என்பது குழந்தைகளையும் விட்டு வைப்பதில்லை. குழந்தைகளுக்கும் பலவிதமான மனநல பாதிப்புகள் இருக்கிறது. குழந்தையினுடைய மன வளர்ச்சி குறைவாக இருப்பதால் அதனால் ஏற்படுகிற விளைவுகள், படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல், அல்லது ஒரு இடத்திலே இருந்து ஒழுங்காக அமைதியாக கற்றுக்கொள்ள முடியாமல் பல இடங்களிலும் மனதை அலைய விடுகின்ற நிலை, அல்லது யாரிடமும் பேசாமல் ஒருவரை தனக்குள்ளே தான் மூழ்கிக்கொண்டிருக்கிற நிலை, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள், ஓவர் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்கள், ADHD என்று சொல்வார்கள். இப்படி குழந்தைகளுக்கும் மனநல பாதிப்பு வரலாம், பெண்களுக்கும் சிறப்பான மனநல பாதிப்புகள் வரலாம், முதியோர்களுக்கும் மனநல பாதிப்புகள் வரலாம். இந்த மனநல பாதிப்புகள் எல்லாமே மனிதனை
பல நேரங்களிலே பலவிதமாக தொந்தரவு செய்கிறது. அவனை மட்டுமல்லாமல் அவனுடைய குடும்பத்தை, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்தை தொந்தரவு செய்துகிறது. ஆக உடலை கவனிப்பதை போல அதைவிட ஒருபடி மேலே மனதை நலத்தோடு வைத்துக்கொள்ள வேண்டும். யார் மனநலம் படைத்தவன் என்று பார்த்தால், தன்னுடைய செயல்கள் யாருக்குள் கட்டுக்குள் இருக்கிறதோ அவன்தான் மனநலம் படைத்தவன். தான் யார், தன்னால் எது முடியும் எது முடியாது என்று யார் கணிக்கிறானோ அவன்தான் மனநலம் படைத்தவன். தனக்கு எது லட்சியம், தான் எங்கு போய் கொண்டிருக்கிறோம் அல்லது வேறு திசையில் மாறிக்கொண்டிருக்கிறோமா என்று கணிக்க தெரிந்தவன் தான் மனநலம் வைப்பவன். தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள் வைப்பவன் தான் மனநலம் உடையவன். தனக்குள்ளாகவே முட்டி மோதிக்கொண்டு இல்லாமல் அல்லது தான் யார் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய செயல்களை அல்லது மனப்போராட்டங்களை யாரு தன்னால் கட்டுக்குள் வைத்துக்க முடியுமோ அவன்தான் மனநலம் படைத்தவன். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் வருகிற பிரச்சனைகள் போல் மன அழுத்தம் வருவதை யார் சிறப்பாக எதிர்கொண்டு அதை சமாளிக்கிறானோ அவன்தான் மனநலம் படைத்தவன். ஆக மனநலம் படைத்தவர்களாக இருப்பது மிக மிக அவசியம். உடல் நலத்தை பேணுவது போல் மனநலத்தையும் பேண வேண்டும்.